தாயாரே என் வார வச்சு சாவணும் வார வச்சு செத்து போனோம் முத்தாலம்மா தாயாரே மூத்தருதோ சாவணும் முத்தாலம்மா தாயாரே மூத்தருதோ செத்து போனோம் முத்தாலம்மா தாயாரே மூத்தருதோ ஒரு கடா வெட்டி பொங்கல் வச்சேன் ஒரு பண்ணி குத்தி பொங்கல் வச்சேன் ஒரு குஞ்சா ரத்தி காளியம்மா தாயாரே கள்ள புருஷ வாழணும் காளியம்மா தாயாரே கள்ள புருஷ வாழணும் காளியம்மா தாயாரே கள்ள புருஷ வாழணும் காளியம்மா தாயாரே கள்ள புருஷ மண்டி ஓடிச்சு மண்டி ஓடிக்காத எவரா முன்ன இது இல்ல இது என்னடா அப்படி வா இரு இரு நான் சொல்றேன் பையன் அது என்னடா வாஜார் பண்ணி அடி போறேன்னு நினைக்கிறேன் வச்சா சொல்ல ஓ ஓ ஓ ஓ
ஏய் ஒரு படி நெல்ல குத்து ஊரா நெல்லு தாயாரே ஏய் ஒரு வத்தி சாவணும் மூணு படி நெல்ல குத்து முத்தாம தாயாரே ஏய் மூத்தால் சாவணும் எரி புடிச்சு கத்தி அவன போய் சேர்ந்து போறான் யாரு நினைச்சாங்க ஆடி மாசம் 18க்கு குத்த போறவன பண்ணியா இங்க ஏய் மூணு படி நெல்ல குத்து முத்தால மணி வாங்க வச்சு மூத்தால் சாவணும் பேசுறடே இவன போய் சேர்ந்து போறான் எனக்கு வர கோவத்துக்கு நாலு மணி நெல்ல குத்தி நாலா தமிழ் தாயாரே நான் நாத்தனார் சாவணும் 5 மணி நெல்ல குத்தி அங்காளமா தாயாரே நான் ஆம்படியா சாவணும் சொன்னேன் ஆம்படியா செத்துறானா உன் தலையில என் மூளை வைக்க முடியுமா இந்த கயிறு போய் கொஞ்சம் அடிக்கிற மண்டை இந்த மண்டையில 5 மணி நெல்ல குத்தி அங்காளமா தாயாரே நான் ஆம்படியா சாவணும் சொன்னேன் என் மண்டை மேல கை வைக்கிறவனே என்ன தொண்டை அறுத்துறோம் போ அனுப்புற சிக்னலாக பொட்டை வச்சுக்கிறேன் ஆமா இந்த பொட்டை வைக்க முடியுமா என்ன அந்த ஆம்பளை என்ன பண்ண ஒண்ணு என்ன என் ஆம்பளையானால என்ன சொல்லுங்க ஆம்பளை யாரு முதல்ல என் ஆம்பளையா யாரு 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 அப்படின்னு கேக்குறேன் யாரு யாருன்னு கேக்குறேன் யாரு இந்த மேட்டா மேடியில எங்க மாமா இருக்கிறாரு மாமா மாடா மாடு மாடு மாட்டுக்காரு மோகன் மாமனா அடி போபாலி போயாலி ஏய் அது யாரா வந்தாரு வாங்க ஆட்டக்காரன் 16 பேர் வாங்குற டாடா ஏசி தான் வந்தோம் எல்லாரும் கோயில்ல கேட்டு தெரிஞ்சுட்டா ஆமாங்க அந்த டாடா ஏசில நர்தாஜி ஓடிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அந்த டாடா ஏசில 16 பேர் வந்தோம் அங்க போவாத அங்க 16 பேர் விட்டு வியாபாரி அம்மா அரியா பசங்க அப்படியே திட்டு அப்படி சொல்லி தண்டறேன் இம்மா பேர் உட்காருங்க ஆமா அதெல்லாம் விட்டு ஆமா மாடு டூமா எவன் மாடு யாருங்க யார் மாட்டுக்காரு மோகன் மாமா அவர்கிட்ட என்ன ருசிக்குது அம்மா என்ன ருசிக்குது ஐயோ நோடியாய் அவர்கிட்ட ஒரு சுகமும் காணல ஒரு புடவை எடுத்துனோம் ஒரு புடவைக்கு பஞ்சம் ஒரு பாவாடை எடுத்துனோம் காலைல ஐசி பத்துக்கலாம் நிறுத்துறாயப்பா அந்த சவுண்ட ஊரை தேடி வந்தாலும் பிடியாங்க அவமானப்படுத்தீங்க சாண்டா குடிச்சு ஒரு சங்கம் கால ஒரு புடவையில சொக ஒரு பாவடையில சொகம் ஒன்னதுலயும் சொங்க பெத்தவ சரி நடி ஜவுடியா முண்டா அதனால எங்க மாட்டுக்கார மாமனை விட்டுட்டு இதே ஊர்ல கடமான ஒரு ஆளை புடிச்சுக்கிறேன் எந்த ஆளு யாரு கதவு மறியா கதவு மறியா நாலு கேள்வி கிடக்குறீங்க எதுக்கு உனக்கு கண்ணு அனுப்பு அதுல பொட்டுக்கலாம் மல்லாட்ட போயிருக்கேன் அதனால விட்டுட்டு எங்க பூஜாரி இந்த ஊர்ல கடமான ஆளு புடிச்சிருந்தாரு அவர் இந்த ஊர்ல செய்யறாரு பாரு வேலை அவரு விடியற வரைக்கும் ஆட்டினே இருப்பாரு விடியற வரைக்கும் ஆட்டினே இருப்பாரு அவரு ஆட்ட ஆட்ட ஓடும் பாரு தண்ணி எத்தனை பேரை ஏமாத்திட்டு வந்துட்டாரு எங்க அப்பா உன்னை ஏமாத்துறது ஏமா நேரம் எங்கன்னா கத்திக்கிட்டு போய் சேர்ந்துட போறேன் 20 லட்சம் போய்ப்பா இன்னும் உக்காரு உனக்கு இன்னுமா தூக்கம் வரல என்னத்தா ஐரோட மென்று போற வயித்தால போடும் போ அதனால அப்படிப்பட்ட வேலை செய்யறவர் யாரு வேலை செய்யறவர் இந்த மேட்டா மேட்டில மாரியம்மன் கோயிலுக்கு பூஜாரியா இருக்கிறாரு எங்க நாராயண மாமனை
அவரு எதுக்கு வச்சிருந்தா ஏன் வச்சிருக்கிறேன் என்ன சீக்கிரம் சொல்லு அவர் செய்யறாருன்னு வேலை 10 மணிக்கு கோயிலாண்டு வந்து கிளம்பு சாமி அப்படியே புடிச்சுன்னு நெஞ்சுக்கு நேரம் புடிச்சு ஆட்டுவாரு மணி நெஞ்சுக்கு நேரம் மணி புடிச்சு ஆட்டுவாரு அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதோ 2 மணி ஆனதோ கொஞ்சம் கீழே இறக்கி ஆட்டுவாரு 3 மணி ஆனதோ இடுப்புக்கு நேரம் ஆட்டுவாரு ஏன்னா இப்படி கிளம்புற 5 மணி ஆகும் 5 மணி 5வது தேர் வரும் சாமி ஆமா 10 மணிக்கு நெஞ்சுக்கு நேரம் ஆட்ட மணி 5 மணிக்கு அவர் குஞ்சு நேரம் அதனால அவரை கெட்டிமா பிடிச்சிக்கிறேன் கோயிலுக்கு வந்துக்கிற சிவப்பு கோயிலுக்கு வந்துக்கிற மஞ்சள் கோயிலுக்கு வர வாழைப்பழம் கோயிலுக்கு வர தட்சணை கோயிலுக்கு வர பச்சரிசி எல்லாத்தையும் எண்ணத்துல தான் கொட்டுவாரு என் வீட்டுல கொட்டுவாரு அதனால அவர் தினமா பிடிச்சிக்கிறேன் சரி என்ன சொல்றேன் இந்த போட்டு விழுப்புரம் சிக்னல் நாட்டு பொட்டி வச்சுக்கிறேன் அந்த பொட்டி பேருமே சொல்லு என்ன இந்த பொம்னாட்டிலாம் இருக்கிறாங்களே நம்ம எவ்வளோ பேரு பொட்டு வைக்கிறோமா அம்மா அம்மா பொட்டு வைக்கிறோமா அம்மா நானா நம்ம வீட்டுக்கார நம்ம கூடியே இருப்பாரு நம்ம அம்மா சுருக்கி வைக்கிறோமா அவர் சுருக்கு பையில சுருக்கி வச்சிருக்கோம் வாயில என்ன வாயில என்ன வாயில தேவைதான் உடம்பு சரியில்லை வீட்டுல போடு அதனால வாயில இது வாயில என்ன ஒரு நாள் கிராண்ட் ஆட்டலான்னு உளுந்து ஆட்டு போனேன் நான் போனேன் நேரம் அந்த நேரத்துல கிரண்டா போய் கிராண்ட் பக்கத்துல மல்லையாண்டி அடிச்சு படுத்துருந்தேன் எங்க மாமா நாராயணசாமி மாவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னடா உளுந்து ஆட்டுவான்னு பார்த்தா மல்லையாண்டி அடிச்சு படுத்துக்கிறாரு நாங்க கிராண்டுன்னு என் வாயில விட்டு ஆட்டு இந்த ஊர்ல இருந்தனா இந்த ஊர் மக்களா வீணாக்கிடுவா முள்ளப்பாடி மக்கள் உள்ளபடி மக்கு நீ வாஜர் வந்த நக்கு அங்கே அழகே வந்துட்ட மலையாள போனால் வரம் கொடுப்பா அம்மன் போனால் வரம் கொடுப்பா கையேந்தி மடிப்பு கேட்டாலங்கால அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாய் அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாய்
புடலக்கரை படுத்தா அமைச்சர் ஆமா நீங்க தான் மந்தியா இல்ல நான் மந்தி இந்த துளசி நாடக சபாவுக்கு பின்னாடி எல்லாம் குரங்கு ஏய் தம்பி வீண் வார்த்தைகள் கிடையாது ஆமா ரேட் அடங்கிடும் திருப்புகள் டிரைவர் அருகில் நாளுக்கோ முருகன் முருகன் மறந்ததோ சரவண பைகன்றார் கங்கை தரிதவனோ ஈசன் ஏறுவது ரிஷிபத படுத்தது பிரம்மா மனைவி சரஸ்வதி நிற்பது வீரக்குரியவன் நாதத்துக்குரியவன் சங்கீதக்குரியவன் நாரத செய்வெல்லாம் கலத்துக்குரியவன் சக்கண்டகளோ சக்தி கையிலிருப்பது கபாலத்துக்குரியவன் அரக்கர் செய்வெல்லாம் அக்கிரமம் அக்கிரதலை வந்ததோ சக்கரத்துக்குரியவன் விஷ்ணு அவதாரமோ பத்து தலை கொண்டவன் ராவண நாடு இலங்கை என்றால் ஆணையாக ஒரு சமுத்திரம் பள்ளி கொள்ளவன் அந்த செல்லால தானே வருது இப்போ மந்தவுண்டு கம்முனு இருங்கடான்ற என்னங்கடா செல்லு வந்து உலகத்தை கூட்டி சேவராயிருக்கிறா ஏண்டா அதான் என்ன காரணம் என்ன அது வச்சுக்கி என்ன காரணம் ஆமா பாவி சும்மா விட்டா பண்ண அவனை கூட்டிட்டு வந்து பீரோ கட்டில் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிதான் விட்டான் ஓஹோ பரவாயில்லடா எதுக்கு ஏத்தி அனுப்புன
எதுக்காக எதுக்கு எதுக்காக எதுக்கு சேவிங் போனா 100 ரூபாய் கேக்குறான் 100 ரூபாய் கேக்குறான் முடி வெட்ட போனா 150 ரூபாய் 150 ரூபாய் கேக்குறான் மொத்தம் 250 ரூபாய் மிச்சம் நம்மளுக்கு ஓஹோ போய் உட்கார்ந்து நம்ம மச்சான் வந்துட்டானே உட்காந்துரும் அப்படின்னு சும்மா வேணுக்கு சேவ் பண்ணிட்டு போடுவோம் பரவாயில்ல இந்த சேவிங் கோசரம் பரியாரிக்கு பொண்ணை கூட்டி வச்ச பையன் நீதான் ஆமா என்ன சொல்ற அப்படி இருந்தாலும் ஓ வீரமல்ல நீங்க எடுத்துக்க வேற மாதிரி நடந்துக்க கூட்டி கொடுத்து வெக்கினேன்னா எல்லாருக்கும் தெரியும் ஓஹோ என்ன கூட்டி கொடுத்தான் ஐயோ கூட்டி கொடுத்தனா சம்பளம் தாண்டக்காரருக்கு கூட்டி கொடுத்தேன் கூட்டி கொடுத்த ஓ பெருமைனா என் கூட பிறந்த அப்பங்க அவரு டேய் கவனாட்டி உன்னை பெத்தவங்கடா கூட பிறந்த அப்பனா தம்பி அப்படி இருந்தாலும் அப்படி மகாவிஷ்ணு மாதிரி தங்கக்கூடியவள் திருவாகிய மகாலட்சுமிக்கு ஒப்பான சபைடா சபை தம்பி அப்படி சபையில யார் நமதுள்ளார் மாதா பிதா குரு தெய்வம் நாங்க வந்தால் சூடப்பட்ட சபை அப்படி இருந்தாலும் முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பீதி உருவில கொண்டு வந்து ஓர் இரவு தெருக்குத்து வைத்து ரசனையோடு கண்டு கழிக்கக்கூடிய அன்பு அமர்த்தக்கூடிய அருமையான தாய்த்தந்தமார்கள் பதத்துக்கும் முத்துமாரி அம்மனுடைய பதத்துக்கும் ஸ்ரீ துளசி அம்மன் நாடக சபா உரிமையாளர் என் முழு நாடக ஆசிரியர் அப்படி திருப்பதத்துக்கும் கம்பெனி நடக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உன்னுடைய பதத்துக்கும் சின்ன பெரியவன் ஒரு கோடி வணக்கம் மனைவி இல்லற வைக்க துணைவி என் பெயரோ இந்திராணி வீட்டுக்காரர் அறிக்கை செய்யுங்கள் வீட்டுக்கு நான் போனா நீ சும்மா இருப்பியா பாத்தியாடா உன் பொண்டாட்டி காட்டலையே நீ என்ன பாத்தியா என்ன 5 ரூபா போன முக்குல கடக்குது தயிர் வாங்கி ஊத்திட்டு மணியாட்டி பாத்தி கணவர் வர சொன்னார் என்று வார்த்தை உறுதியாடா சொல்லு சும்மா ஏண்டா உங்க அக்கா பாத்தியா எங்க மாமன பாத்தியா எங்க சாமி பாத்தியா அவர் என்னடா சொன்னாரு அவர் எதனா சொன்னாரு எங்க மாமன பாத்தியா எங்க சாமி பாத்தியா எங்க அத்தா பாத்தியா நீ சிண்டாத ஓ நீ சிண்டா ஒண்ணு வராது ஒரு சொம்பாண்ணி எடுத்துக்க கீழே வந்து சிண்டு ஆகாயத்திலிருந்து வரும் அது என்ன பண்றது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலை குடிச்சிட்டு தலையில தெளிச்சுன்னு உள்ள போ நல்ல நடக்கும் ஆமா உள்ள பாடி வாத்தா ஓஹோ
ஒண்ணு கேட்டா எதுவிதா காரணத்தால் சீக்கிரமாக வர வேண்டும் சொல்லுங்க அரக்கர பயம் ஆற்றி போய் விட்டது அரக்க சொல்லுங்க ஒரு மகு ஒரு மனு நாகரம் ஆமா சந்தோஷமா தேவிக்கு ஒரு பையனை உள்ள விடானே பயந்துடா கருந்தாரத்துல பாருங்க ஆடும் போ இப்படியாக தேவை இந்திரனோ இந்திராணியோ எந்த ஒரு குறையில்லாமல் அரக்கர் பயமில்லாமல் இந்த உலகத்தில் சதியும் மதியமா அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அது அலண்டாபுரி அண்டாருக்கு ஆனா எண்டால் சுரந்த